பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு இருப்பதாக. தளர்ந்து போன கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் பலப்படுத்துங்கள். இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை மோட்டிவேஷன் பண்ணுவான், அவனை உற்சாகப்படுத்துவான். அதில் இல்லாத பொல்லாத்து கூட இருக்கும், முடியாத கூட முடியும் அப்படிலாம் சொல்லி என்கரேஜ் பண்ணுவாங்க. ஆனால் நம்மை படைத்த இறைவனே நம்மளை உற்சாகப்படுத்துவது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். பைபிளில் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் கிதியோன் ஒரு மனுஷன் அவங்க ஒரு கருவாலி மரத்துக்கு கீழே போய் ஒரு செடி ஒரு 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 களத்தில் கோதுமையை அடித்து கொண்டிருக்கிறான். அந்த மீதியான் கைகளில் தன் சொத்தை காப்பாற்றணும், தன்னுடைய தானியத்தை காப்பாற்றணும், வேகம் அடிக்கணும். கர்த்தர் அவனுடைய களத்தில் இறங்கி அவங்க கூட பேசுறாரு. எப்படி பேசுறாரு? பராக்கிரமசாலியே கர்த்தர் கொண்டு இருக்கிறார். அவன் சொல்றான், என் கர்த்தர் எங்களோடு இருந்தா ஏங்க அந்த கஷ்டம் கண்ணீர். அடுத்தது தேவனுக்கு ஒரு பதில், அங்க உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிற கர்த்தர் நான் அல்லவா, மீதியானவர்களை மீதியான கையிலிருந்து இஸ்ரவேலை மீட்பேன். ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு எளிய மனுஷனை ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் மனதில் வைத்து அவனை மோட்டிவேஷன் பண்ற, உற்சாகப்படுத்துற அருமையான தேவ மக்களே. ஒருவேளை நீங்க பார்க்கிற வியூ, நீங்க பார்க்கிற பார்வை ஒருவேளை உங்களுக்கு குறித்து ஒரு குறைவாகவோ தாழ்வாகவோ கூட இருக்கலாம். ஒருவேளை என்னால் முடியாது, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை, மோசை கூட சொல்ல நான் திக்குவாயி, நான் மந்தனாக்கு, யாரையாவது அனுப்பக்கூட அனுப்போம். பாராட்டு சொல்றாருல்ல, ஐயோ நீ கூட வந்தா நான் போவேன், எனக்கு அந்த மாதிரிலாம் தனியாக போய் சண்டைலாம் போடுற அளவுக்கு நான் அவ்வளோ ஒர்த்து கிடையாது. நிறைய பேர் தன்னை குறித்த ஒரு தாழ்வு மனப்பார்வை, அண்டர் எஸ்டிமேட், குறைச்சி மதிப்பிடுகிற மக்கள் எத்தனையோ பேர் உண்டு. என்னால் முடியல, எனக்கு அவ்வளோதான், என்னுடைய பலம் இல்லை, எனக்கு அறிவு இல்லை, உடம்பு எனக்கு ஒத்து வரல, சூழ்நிலை ஒத்து வரல, இப்படிதான் அநேக காரணத்தை சொல்லி பெரிய நல்ல வாய்ப்புகளை, நல்ல தருணங்களை, நல்ல சமாதானமுள்ள ஆசீர்வாதங்கள்லாம் இழந்து அவர்கள் தடுமாறு. அதுக்கு முதல் காரணம் அவங்க வாய் தான். நீதிமொழியில் வாசிக்கிறல, மரணமும் ஜீவனும் நாவி. அந்த நாவு சாவுக்கு ஏதுவா பேசுகிற நாவு உண்டு, குறை பேசுகிற நாவு உண்டு, முடியாத பேசுகிற நாவு உண்டு, புலம்புகிற நாவு உண்டு, ஒரு சிலரை அதைரியப்படுத்துகிற நாவு உண்டு, நம்பிக்கை இழக்க செய்ய நாவு உண்டு. ஆனா படைத்த இதனுடைய நாவு ஒரு நாள் அப்படி செய்யாது. இல்லாத செத்து போனதை கூட உருவாக்குறவர் தான் நம்முடைய ஆண்டவராக தேவன். இன்னைக்கு அருமையான கர்த்தருடைய மக்களே, உங்களை உருவாக்க ஆண்டு சித்தம் கொண்டார். இந்த நியாயாதிபதிகள் புத்தகம் 6:14 படி உங்களுக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை உங்களை படைக்கும் போதே உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். அதனால தான் சொல்றாரு, உனக்கு இருக்க இந்த பலத்தோடு போ, உன்னால் அது முடியும், நீ சாத்தியம், உன்னால முடியாத காரியம் ஒண்ணும் இல்லாத நான் சொல்ல மாட்டேன். சும்மா ஒரு முகஸ்துதிக்காக போப்பா நீ பெரிய அறிவாளி புதுசு சொல்ல மாட்டேன். ஏனென்றால் அந்த வாயை உண்டாக்கி நான் பேச செய்ய மோசை சொல்றாரு, நாவையே உண்டாக்கணும், வாயை உண்டாக்கணும், பேச செய்ய மாட்டேன்னா, கண்ணை உண்டாக்கணும், பார்க்க செய்ய மாட்டேன், என்கிட்ட சகல வஸ்துக்களும் எல்லா வித நன்மைகளும் உண்டு அப்படின்னு அவர் சொல்லும் போது புரியல. ஒருவேளை நான் சொல்ற இந்த வார்த்தை என் சொந்த வார்த்தையில தேவன் சொல்ற வார்த்தை, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு போ. நீ எதுல ஸ்டக்காய் நிக்கிற, எதுல உன்னை தாழ்வா நினைச்சுக்கிற, எதுல உன்னால முடியாதுன்னு நினைக்கிற, அந்த இடத்துல நீங்க உன்னை மறந்துடுங்க. உங்களை ஒருத்தர் நடத்துறாரு பாருங்க, அவர் அதுதான் அப்போஸ்தலர் பிலிப்பு 4 அங்க 13 படிச்சா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன். அந்த பாசிட்டிவ் திங்கிங் தாங்க அவர் வாழ்வையில் அதிக சாதனையாளர்களாக, கிறிஸ்துவுக்காக பல நன்மைகளை தேசத்துக்கு கொடுக்கக்கூடியவர்களாக அவர் மாறினார். உங்க எண்ணம் எப்பவுமே மறுமாகும். இப்ப உதாரணம் சொல்ற பாருங்க, ஒரு நல்ல ஒரு கிறிஸ்துவ தலைவர், ஒரு ஊழியக்காரர் வச்சுங்களேன், என் எண்ணம் எப்பயுமே பரிசுத்தமா இருக்கும், எப்பயுமே விசுவாசமா இருக்கும், எப்பயுமே கர்த்தரை சார்ந்து இருக்கணும்னா நான் வேதத்தை படிக்கிறவனா இருக்கணும், நான் ஜெபிக்கிறவனா இருக்கணும். நான் நன்றாக ஜெபிக்கிறவனாகவும் வேதத்தை படிக்கிறவனாகவும் பரிசுத்த ஆவியின் வல்லமை நான் உள்வாங்குறவனாக இருக்கும்போது தான் என்னுடைய வேகம் அது தேவன் விரும்புகிறபடி இருக்கும். இல்லைன்னா என்னுடைய நடை, என்னுடைய பாவனை இந்த உலகத்தை சார்ந்தோ, அதனால இந்த உலகத்தை மேற்கொள்ள முடியாது என்ற தோய்ந்த நிலையில் ஏதோ ஒன்றுல இருக்கும். தேவ மக்களே, கர்த்தர் நம்மை பார்த்து சொல்ற வார்த்தை, உனக்கு இருக்கும் இந்த பலத்தோடு போ. கர்த்தர் உங்களை அழைக்கும் போதே அந்த கிருபை தந்திருக்கிறார். ஒருவேளை நீ கிருபையே இல்லை, ஒண்ணுமே இல்லை, திறமை இல்லை, நீ சாதாரண ஒரு எளியவனா இருந்தாலும் உனக்கு எல்லா அருளையும் ஆசீர்வாதத்தை தருவதற்கு வல்லவராக இருக்கிறார். அவர் சொல்றாரு, இந்த பூச்சிய யாக்கோபுன்னு பூச்சிய நான் புதிதும் கூறில் உள்ள எந்திரமாக மாற்றுவேன், ஒன்றும் இல்லாத உங்களை உருவாக்கக்கூடிய வல்லமை என் தேவனுடைய கையில் இருக்குது. மக்களை சோர்ந்து போகாதீங்க, தளர்ந்து போகாதீங்க, நம்பிக்கையோடு முன்னேறி போங்க. வழியில எல்லாம் பார்த்து கொள்ளக்கூடும். நீங்க போகிற வழியில எல்லாம் உனக்காக எனக்காக ஆயத்தமா இருக்கிறது. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க நன்மை காணவில்லை, அற்புதத்தை காணவில்லை, உங்க மனதெல்லாம் சந்தேகம், உங்க மனதெல்லாம் தாழ்வு மனப்பான்மை, உங்க மனதெல்லாம் பயத்தை நிரம்பி இருக்கிறது. ஒண்ணு செய்யுங்க, கர்த்தர் மேல் நீங்கள் பாரத்தை வைத்து விடுங்க.
அவர் உங்களை ஆதரிப்பார். நீதிமானை அவர் ஒரு நாளும் தள்ளாட ஓற்றார். உங்களுக்கு இருக்கும் வெளுத்தோடு போ, உங்களை அனுப்புகிறவர் சர்வ பூமியின் ஆண்டவர். நீங்கள் அவருக்காக அரிய பெரிய காரியங்கள் செய்வார். நீ பெரிய காரியங்களை செய்து கர்த்தருக்கு முன்பாக அழகான அற்புதமான படைப்பாக நீ மாறுவ. இந்த வேத வாக்கியத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபை உங்களோடு இருப்பதாக. God bless you. God bless you. God bless you.